வணக்கம். மனம் ரொம்ப துயர நிலையில இருக்கு. இந்த திருவள்ளூர்ல திருத்தணி பக்கத்துல இந்த நடந்தக்கூடிய இந்த இழப்புங்கிறது, அந்த மாணவன் இறந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. நம்ம என்ன சொல்றது, என்ன பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கோரிக்கையாவே அரசாங்கத்துக்கு முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா நம்மளும் வந்தோம், நம்மளுக்கும் கோவம் இருக்க தான் செய்யுது. அவ்வளோ ஒரு பெருங்கோவமும், பெரும் ரணமும் இருக்க தான் செய்யுது. சும்மா வீடியோ எடுக்கிறோம், இது போடுறோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அந்த விஷயத்த பார்த்ததுலேருந்து அந்த குழந்தை அந்த பெற்றோர்கள் கையில அந்த ஸ்கூல்லயே தான் அப்படியே வச்சுட்டு அதிகம் வீடியோ எடுத்து அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப 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 மனம் வேதனையா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தயவு செஞ்சு டெவலப் பண்ணுங்க. மக்கள் அனைவருக்கும் இலவசங்கிறது தேவை கிடையாது. யாராருக்கு தேவையோ, கிரவுண்ட் ரூட்ல யாராருக்கு தேவையோ அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. தயவு கூர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பள்ளிகளை மேம்படுத்துங்க. ரோடுகளை சரிவர கையாளுங்க. உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ரோடுகளை நீங்க சரிவர கையாளுங்க. இன்னைக்கு என்ன சொல்றது, பள்ளி சுற்றுச்சுவர் சரியில்லை அப்படின்னு அந்த பொதுமக்களே அதிக முறை மனு கொடுத்துருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட உண்மைத்தன்மையெல்லாம் என்ன அப்படிங்கிறது இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும். அந்த சுற்றுச்சுவர்ல 2014-15 தான் கட்டியிருக்காங்க. கீழே பெல்ட் போட்டிருக்காங்களா, பெல்ட் போடாம எப்படி அந்த சுற்றுச்சுவர் கட்டியிருக்காங்க, அது எப்படி இடிந்து விழுந்திருக்கு, அதை தலைமை ஆசிரியர் என்ன ஒரு இதுல பார்க்காம இருந்தாரு. வெறும் தலைமை ஆசிரியரை மட்டுமே குற்றம் சொல்ல முடியுமா? அதுக்கு கீழே உள்ள ஆசிரியர்களும் என்ன பண்ணாங்க? அவங்களும் அந்த ஆசிரியர்கிட்ட சொன்னாங்களா, இல்ல உதவி தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னாங்களா, வட்டார கல்வி அலுவலர்கிட்ட சொன்னாங்களா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட சொன்னாங்களா, இது அடுத்த லெவலா இருக்கக்கூடிய கலெக்டர்கிட்ட போனுச்சா, இங்க பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கிட்ட வந்துருச்சா? ஒவ்வொரு விஷயமும் கேள்வி நம்ம எல்லா விஷயத்துக்குமே கேள்வி கேட்டுட்டே இருக்கவே முடியாது. அரசாங்கத்திட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தயவு செஞ்சு டெவலப் பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்க. உங்கள்கிட்ட என்ன அப்படின்னா மீன் நாங்க கேட்கல, மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு மட்டும் சொல்லித்தாங்கன்னு தான் கேட்கிறோம். தயவு கூர்ந்து என்ன அப்படின்னா, அவ்வளவு பெரும் கோபம் இருக்கதான் செய்யுது. அந்த இழந்த அந்த குடும்பத்தை அந்த இழந்த அந்த பையனோட குடும்பத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரொம்ப ரணகொடூரமா இருக்கு. இனிமே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த அந்த பிள்ளையோட அந்த குழந்தையோட ஆன்மா சாந்தி அடையட்டும். நன்றி.